அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுடிதாரோட நெக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக் கட்டிங் பண்ணுறதுக்காக அளவு சுடிதார் எடுத்து லைனிங் கிளாத் மேலே வச்சுருக்கேன். மேலே ஷோல்டர் பொசிஷன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டேன். அதை விட்டுட்டு ஷோல்டர் கிட்டேயும் நெக்கில் கீழேயும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணோன்னே 2 பக்கமும் அதுக்கு தகுந்தாப்பில் 2 லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்மளோட நெக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். பாக்ஸை தாண்டி போகாமல் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு தேவையான எந்த நெக் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு நெக் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இது கேர்ஃபுல்லாக இந்த பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த போர்ஷனை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நான் மறுபடியும் பேட்ச் ஒர்க்கு கட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் டிசைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சுடிதார் கட்டிங்கோட வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுடிதார் லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வச்சு கேன்வாஸ்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் லென்த் ஒரு 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். வித் ஒரு 7 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த பொசிஷன் எடுத்து 2ஆக மடிச்சுக்கலாம். கேன்வாஸில் எந்த பக்கமும் மடிச்சிருக்கோ அதே பக்கத்தில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துணி, அந்த துணி எடுத்து வைங்க. வச்சுட்டு அதில் மார்க் பண்ணி நம்ம நெக் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபோல்டடாக இருக்க போர்ஷன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு புரியாத, அதனால தான் கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். 2 பக்கமும் ஃபோல்டடாக இருக்கிற போர்ஷன் எடுத்து வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இதையோட கொஞ்சம் பெரிய அளவில் துணி எடுத்து நம்ம இதுவும் அட்டாச் பண்ண போகிறோம். ரெண்டையும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேன்வாஸோட கீழே இருக்க லைனிங் கிளாத் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அப்போ தான் நம்மளுக்கு மடித்து தைக்க கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கேன்வாஸும் கிளாத்தும் அங்கேயும் நகராமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேன்வாஸை ஃபிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். அது கூட ஸ்டிஃபாக தான் இருக்கும். இந்த நெக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வச்சு தைச்சிட்டு ஓரங்களில் மட்டும் மடித்து தைச்சிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் முடிஞ்சது. இதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்படி ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணுமோ அதே மாதிரி பேக் நெக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பேக் நெக் உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மெத்தட் தான், டிசைன் மட்டும் ஒன்றும் இல்லாமல் சும்மா ரவுண்ட் நெக் மாதிரி தான் கொடுக்க போகிறேன் பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 லைன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். அதிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஷ் பண்ணது எல்லாமே அதே மெத்தட் தான். அதே மெத்தடில் நான் கேன்வாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பேக் நெக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ரெண்டும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இடம் இருக்கும். அந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தையல் போட்டால் போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே தைச்சி வர துணி 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இடம் விட்டு தையல் போட்டிருக்கேன். பேக் நெக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் தையலை வளைவாக கொண்டு போகும்போது துணியை திருப்புவீங்க இல்லையா, அப்போ ஊசியை துணியில் நிறுத்தி குதிரையை மட்டும்தான் தூக்கணும். ஊசியும் நீங்கள் மேலே தூக்கி துணி திருப்பும்போது தையல் மாறும். அதனால் ஊசியை துணியில் உள்ளே நிறுத்திடணும். நிறுத்திட்டு குதிரையை மட்டும் தூக்கி அந்த துணியை வளைவாக கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு நெக் டிசைன் கரெக்டாக இருக்கும். நம்ம கழுத்து ஓட்டி தையல் போட்டதுக்கப்புறமா 3 பக்கமும் ஓரங்களில் தையல் போட்டு மடித்து தைச்சிக்கலாம். 3 பக்கங்களையும் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கழுத்து பகுதியில் தேவையில்லாத துணியை வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியாட்டியோ கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இது தைச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஃபேப்ரிக் கூடயும் லைனிங் கூடயும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபேப்ரிக்கோட முன்பக்கம். அடையாளம் தெரியுறதுக்காக நான் ஒரு மார்க் போட போகிறேன். ஃபேப்ரிக் எப்போவும் ஃபேப்ரிக்கில் நம்ம நெக் போர்ஷன் கட் பண்ணக்கூடாது. நம்ம வச்சு அந்த கேன்வாஸில் அட்டாச் பண்ணி தைச்சதுக்கப்புறமா தான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். எப்படி கேன்வாஸ் லைனிங்க்கும் ஃபேப்ரிக்கும் நடுவில் போய் ஃபிட் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல்
நடுவில் அந்த கேன்வாஸ் போர்ஷன் போகிற மாதிரி நான் இப்போ தைக்க போகிறேன். எப்படி தைக்கிறேன்னு கவனமாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வைக்கணும். லைனிங் துணிக்கு மேலே நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேன்வாஸ், அது வைக்கணும். இப்படி வச்சு தைக்கும்போது நம்ம திருப்பும்போது வந்து இந்த கேன்வாஸ் வந்து உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், கேன்வாஸோட பகுதி வந்து கீழேயும் இந்த லைனிங் பகுதி வந்து மேலேயும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 லேயரை வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 சைட் பின் பண்ணிக்கலாம், துணி நகராமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி கேன்வாஸில் ஒரு தையல் போட்டிருக்கலையா கழுத்து பகுதியில், அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது 3 துணியும் வருதான்னு பார்த்துக்கோங்க. இடையில இந்த லைனிங் துணியெல்லாம் நகராமல் இருக்கணும். ஸோ 3 துணியும் வருதான்னு பார்த்துட்டு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம கழுத்து பகுதி சுற்றிலும் ஒரு தையல் போட்டாச்சு. தைச்சி முடிச்சதுக்கப்புறமா கழுத்து பகுதியில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம துணியை திருப்புவோம் இல்லையா, நேராக திருப்பும்போது திருப்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சில ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக வரணும்னா இந்த இடத்துலலாம் கட் பண்ணணும்னா வீடியோவில் எப்படி காட்டணும் அந்த மாதிரி அந்த தையல் பகுதியை வந்து தொட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக கட் பண்ணணும். பாருங்கள், அந்த தையலில் கட் பண்ணிடக்கூடாது. காரணத்துக்குன்னு அது தையலில் போயிடுச்சுன்னா அப்புறம் நெக் போர்ஷனே ஃபால்ட் ஆயிரும். கேர்ஃபுல்லாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து முன்பக்கமாக திருப்பும்போது வளைவு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடங்களெல்லாம் வெட்டிட்டு திருப்பும்போது தான் உங்களுக்கு வளைவாக கரெக்டாக இருக்கும். திருப்பினதுக்கப்புறமா நகத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தையல் வந்து நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். அது வந்து ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் திருப்பி சுருக்கமாக இருக்க பகுதிகளில் மறுபடியும் கூட வெட்டிக்கலாம். பாருங்கள், அந்த தையலில் தொட்டக்கூடாது. அது தையலுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வெட்டிட்டு திருப்பும் போது சுருக்கம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியல, இந்த வீடியோ பிடிக்கலனாலும் அந்த ரீசனையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.